Hi friends, வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நீங்களாம் கேட்குற vlog தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் டைம். நான் இன்றைக்கி மார்னிங்லேருந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி பிரெட் உப்புமா தான் நாங்கள் சாப்பிட்டோம். ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ திஸ் வாஸ் ஆர் பிரேக்ஃபாஸ்ட். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் என்றைக்காவது டைம் இருக்கிறப்ப நான் வந்து ஹேர் பேக் போடுவேன். உங்களுக்குலாம் நிறைய வீடியோவில் ஷேரும் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறது வந்து இந்த ORIGENZோட ஹேர் பேக் தான். இது வந்து பியூர்லி ஆர்கானிக் ப்ராடக்ட். ஸோ இது வந்து உங்களுக்கு BHRINGRAJ, HIBISCUS, AMLA, SHIKAKAI அண்ட் REETHA பவுடர். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஹேர்க்காக, ஹேர் க்ரோத்க்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த REETHA பவுடர் வந்து நம்ம ஸ்கேல்ப்லலாம் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தால் சரி பண்ணலாம். அண்ட் ஹேர் வந்து ஷைனியர் அண்ட் சாஃப்டர் ஆக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸியாக ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஷிகக்காய் வந்து நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணுவோம் நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு. அண்ட் நம்மளோட ஸ்கேல்போட pH லெவல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஷிகக்காய் ரொம்ப நல்லது. ஆம்லா பவுடர் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஹேர் வந்து நல்லா வால்யூமாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்கு அண்ட் டேண்ட்ரஃப்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து BHRINGRAJ பவுடர். இது வந்து உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். இது வந்து நம்மளோட ப்ரீமெச்சூர் க்ரே ஹேர்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஹேர் வந்து ரொம்ப தின்னிங்காக இருக்குன்னா அதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹைபிஸ்கஸ் பவுடர். இது வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு அண்ட் ஹேர் டெக்ஸ்சரையும் இம்ப்ரூவ் பண்ணும். ஹேர் ஃபால் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். இந்த பாட்டில்ஸ் பின்னாடியே வந்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இந்த ஹைபிஸ்கஸ் பவுடர் ஹேருக்கு மாத்திரம் இல்லாமல் உங்களோட ஃபேஸ்க்கு, ஸ்கின்க்கு கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கின்க்கு யூஸ் பண்ணும்போது கூட எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஹவு டு யூஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த பாட்டில்ஸ் எல்லாமே வந்து சூப்பராக சேஃபாக பேக் ஆகி வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பேக்கிங் வந்து நல்லாயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து பியூர்லி ஆர்கானிக் நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது. நம்ம அந்த காலத்துலலாம் வந்து ஷிகக்காய், ஆம்லா இதெல்லாம் தான் வந்து நம்ம ஹேருக்கு யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ தான் நம்மலாம் ஷாம்புக்கு மாறிட்டோம். ஸோ இது வந்து நம்ம ஹேர் பேக்காக நம்ம எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். இது வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்டுங்கிறதுனால நம்ம வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் கூட நம்மளுக்கு எப்போ டைம் இருக்கோ, லைக் 30 minutes நம்மளுக்கு டைம் இருந்தால் அதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிடலாம். இந்த ப்ராடக்ட்ஸோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது மிக்ஸ் பண்ணும்போது வாட்டர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் போர் பண்ணாமல் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எவ்வளோ வேணுமோ நீங்கள் கலந்துக்கோங்க. நல்லா ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டோன்னா அது ஒரு ஹேர் பேக்காக நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து அந்த ஷிகக்காய் அண்ட் ஆம்லாவோட அந்த ஸ்மெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வரும். ஸோ பேசிக்லி எனக்கு வந்து இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ்லாம் போடுறதுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதுவும் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னால் கேட்கவே வேணாம். ஸோ இது வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நம்மளோட ஸ்கேல்பில், ரூட்ஸ்லலாம் படுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 30 minutes அப்படியே விட்டுருங்க. இப்போ அந்த பவுடர் யூஸ் பண்ணி பேக் பண்ணதுக்கப்புறமா என் ஹேரும் காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஹேரே வந்து சில்கி ஆன மாதிரி இருக்குது. லைக் ஹேர் வந்து அவ்வளோ ட்ரை ஆகிடுச்சு இந்த சென்னை தண்ணியில். ஸோ நான் வந்து கேரளாவில் தான் இருந்தேன், இப்போ தான் சென்னைக்கு வந்திருக்கேன். ஸோ ஜஸ்ட் இன் 1 month. ஸோ தண்ணி வந்து சுத்தமாக ஒத்துக்கல, அவ்வளோ ஹேர் ஃபால் இருந்தது. எனக்கு இந்த பவுடர் யூஸ் பண்ணதுக்கப்புறமா ஹேர் ஃபால் வந்து கம்மியாயிருக்கு. ஸோ 2-3 வாட்டி வாஷ் பண்ணால் நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் வந்து ஹேர் ஃபாலாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ ஷாம்பூலாம் கம்பேர் பண்ணும்போது வந்து கெமிக்கல் ஃப்ரீ அண்ட் ஆர்கானிக் ஆல்சோ. ஸோ எந்த சைட் எஃபெக்ட்ஸும் இருக்க போகிறது இல்லை. கண்டிப்பாக பயமே இல்லாமல் ட்ரை பண்ணலாம். நான் ஹேர் வந்து காய வச்சதுக்கு அப்புறமா நல்லா பவுன்சியாகவும் இருக்கு. உங்களுக்கு ஹேர் வால்யூமே இல்லைன்னா கூட இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு. சில்கி ஸ்மூத்தாகவும் இருக்கு. வந்து நம்ம கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்மளுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இது யூஸ் பண்ணலாம். கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் ஹேர் ஃபால் கண்டிப்பாக கம்மியாகும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஸோ இப்போ வந்து நம்ம லஞ்ச் வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து நான் ஈயசோம்பில் ரசம் பண்ண போகிறேன் அண்ட் பீட்ரூட் ஃப்ரை பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து மணத்தக்காளி வத்தல் போட்டு வத்த குழம்பு பண்ண போகிறேன். ஸோ புளி வந்து முன்னாடியே சோக் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 1/2 hour ஆகிடுச்சு. ஸோ ரசத்துக்கு வந்து பருப்பும் ரெடி. எல்லாத்துக்குமே தேவையான கறி லீவ்ஸ் அண்ட் க்ரீன் சில்லி வாஷ் பண்ணி இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். பிகாஸ் நம்ம சமைக்கும் போது அப்பப்போ போய் எடுத்துகிட்டு இருக்க தேவையில்லை, இந்த மாதிரி முன்னாடியே கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ நான் எப்போவுமே சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஹாட் வாட்டர் போட்டு நான் ஃப்ளாஸ்கில் எடுத்து வச்சுப்பேன். ஸோ நம்ம குக் பண்ணும்போது ஹாட் வாட்டர் போட்டு சமைச்சோன்னா நம்மளோட வேலை வந்து ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிரும். அண்ட் எப்போவுமே ரூம் டெம்பரேச்சர் வாட்டர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணோன்னா நம்ம வேலை சீக்கிரமாக முடியும் அண்ட் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். அண்ட் பச்சை தண்ணி வந்து நம்ம எப்போவுமே சமைக்கும் போது டேரெக்டாக ஆட் பண்ணுறது வந்து நம்மளோட ஃபுட்டோட அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ்மெண்ட் வந்து கம்மி பண்ணிடும். ஸோ நீங்கள் வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா பக்கத்தில் வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க முன்னாடியே.
ஸோ மோஸ்ட்லி நான் வந்து குக் பண்ணும்போது 2 சைட்லேயும் கடாயை வச்சுட்டு ஒன்றாவே ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். பிகாஸ் காயெல்லாம் நம்ம முன்னாடி கட் பண்ணி வச்சுருப்போம்ல, இல்லைனா தனித்தனியாக தாளிக்கணும். ஸோ டைம் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து பெஸ்ட் ஐடியா. ஸோ இப்போது பீட்ரூட்க்கு வந்து கடுகு, ஊறுதால் அண்டு காஞ்ச மிளகாவை வந்து போட்டு பீட்ரூட்டையும் போட்டாச்சு. இங்கே வந்து நான் மணத்தக்காளி வத்தல் போட்டு குழம்பு பண்ண போகிறேன்ல, ஸோ நான் ஃபுல்லாகவே வந்து நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இட் இஸ் வெரி குட் ஃபார் நம்மளோட பாடி அண்ட் மெயின்லி வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால் லெவல்லாம் வந்து நல்லாவே மெயின்டைன் பண்ண முடியுது. ஸோ ஹை கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கலாம் கூட நம்ம இந்த நல்லெண்ணெயை தொடர்ந்து யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. இப்போ இந்த வத்த குழம்புக்கு நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ஆஸ் யூஷுவல் எல்லாத்தையும் தாளிப்போம்ல, அதெல்லாம் தாளிச்சிட்டு இதுக்கு மெயினே வந்து இந்த வெந்தயம் அண்ட் மணத்தக்காளி வத்தல் தான். ஸோ நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம சாம்பார் பொடி அப்புறம் என்னென்ன பொடிலாம் ஆட் பண்ணுவோமோ எல்லாத்தையும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நான் யூஸ்வலி வந்து இந்த கொரியாண்டர் பவுடர், ரெட் சில்லி, அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, உப்பு, இதுதான் வந்து பேசிக். இதில் வந்து சாம்பார் பொடி இந்த வத்த குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டுமே ஒரே டைமில் குக் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எல்லாத்தையும் ரெண்டுத்துலேயுமே சேர்த்து ஆட் பண்ணிட்டேன்னா எனக்கு முடிஞ்சிரும் வேலை. இப்போ புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, ஸோ அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். பீட்ரூட்க்கும் தேவையான சால்ட்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 to 15 minutes ஆகும் இந்த பீட்ரூட் நல்லா ஃப்ரை ஆகிறதுக்கு. ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த வெத்த குழம்புல வந்து கொஞ்சம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். இந்த சிம்பிளான பட் வெரி டேஸ்டியான வெத்த குழம்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாட் ரைஸ் வித் கீ கூடலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த ஈயசோம்பு ரசம் பண்ணிடலாம். ஈயசோம்பு வந்து நம்ம ரசம் பண்ணும்போது எல்லா இன்க்ரீடியன்ஸும் முன்னாடியே ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அடுப்பில் ஏற்றணும். ஃபஸ்ட்டே அடுப்பில் ஏற்றிட்டு நம்ம குக் பண்ண முடியாது. ஸோ நான் இதில் புளி தண்ணி, அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர், அதுக்கப்புறமா டொமேட்டோஸ் ஆட் பண்ணுறேன். எனக்கு வந்து பர்சனலி டொமேட்டோஸ்லாம் வந்து எனக்கு ஹேண்டில் மேஷ் பண்ணி போட்டால் தான் ரொம்பவே பிடிக்கும். நம்மளோட கையில் குட் பாக்டீரியாஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நம்ம கையை யூஸ் பண்ணலாம். நல்லா க்ளீனான ஹேண்ட்ஸாக இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. ஸோ இதில் வந்து நம்ம ரசம் பவுடரும் ஆட் பண்ணிடலாம். ஸோ நான் 2லேருந்து 3 ஸ்பூன் வரைக்கும் ரசம் பவுடர் சேர்த்துக்கிறேன். ஸோ நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவும் நீங்கள் வந்து பிச்சு போடுங்க. தென் கறி லீவ்ஸும் இதில் போடலாம். கூடவே வந்து மஞ்சள் பொடி அண்ட் உப்பு இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பில் ஏற்றி வச்சுட்டு 2 கொதி விட்டிங்கன்னா சூப்பரான ஈயசோம்பு ரசம் ரெடி ஆகிடும். இப்போ இது கொதிச்சுன்னு இருக்கும்போதே நம்ம பீட்ரூட்டை வந்து ஒரு வாட்டி மிடில் லெவலில் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அடி பிடிக்காமல் இருக்கும். இந்த வெத்த குழம்புக்கு வந்து நம்மளுக்கு ஆனியன்ஸ் தேவையில்ல, தக்காளி தேவையில்ல, ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எஸ்பெஷலி கர்ட் ரைஸ்க்கெலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிடும்போது. அண்ட் இந்த வெத்த குழம்பு வந்து நம்ம வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா தான் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இந்த ரசம்க்கும் நம்ம பெருங்காயம் அண்ட் பருப்பு வந்து பாயில் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு இன்னும் ஒரே ஒரு கொதி வரட்டும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த பீட்ரூட்டும் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதை நான் வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து நம்ம அடுப்புலேருந்து இறக்குனதுக்கப்புறமா நம்ம தேங்காவும் அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் கறி லீவ்ஸும் இதில் ஆட் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து யூஸ்வலி அடுப்பில் இருக்கும்போது இந்த தேங்காய் இதில் சேர்க்க மாட்டேன். இறக்கி வச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து இதில் தேங்காவே சேர்ப்பேன். இந்த ஈயசோம்பில் பண்ணுற ரசம் கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. இப்போது பண்ணியிருக்கிற வெத்த குழம்பு வந்து நம்ம வீட்டில் காய்கறிலாம் இல்லை, வாங்க முடியல, டைம் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து இந்த வத்த குழம்பு ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி இது. அண்ட் கெஸ்ட்டெல்லாம் வராங்கன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரசம்க்கு வந்து நம்ம தாளிச்சிடலாம். நான் வந்து கடுகு, ஜீரகம் அண்ட் அந்த ரெட் சில்லி மட்டும் போட்டிருக்கேன். எப்போவுமே கீயில் வந்து ரசம் தாளிச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கீ தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து அந்த ரசம்க்கு போட்டு நான் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து ரசம் பீட்ரூட் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக இந்த வெத்த குழம்புக்கு ஒரு குட்டி வேலை இருக்குது. இதுக்கு வந்து நம்ம நல்லா கொதித்த உடனே இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஆயில் வந்து அப்படியே ஃப்ளோட் ஆகிட்ருக்கும். இந்த ஆயில் வந்து ரொம்பவே நல்லது தான். நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம். ஸோ இது வேறு எந்த ஆயிலையும் இது பண்ணாதீங்க, அந்த டேஸ்ட்டே வராது. ஸோ இந்த ஆயில் வந்து நல்லா ஃப்ளோட் ஆனோடனே லாஸ்ட்டில் வெல்லம் மட்டும் கொஞ்சமாக, இப்போ நான் ஒரு ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். இது சேர்த்துட்டு ஒரே கொதி விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. வேறு லெவலில் இருக்கும் இந்த டேஸ்ட்டை. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் டைட்டிலில் கொடுத்துருந்த மாதிரி ஐக்கியா இன் சென்னை நம்மளோட வீட்டில் இருக்குது. இப்போ எனக்கே வந்து ஜாலியாக இருக்குது. இந்த ஐக்கியா பாக்ஸை டச் பண்ணுறதே வந்து எனக்கு பல நாள் கனவு. ஸோ ஹைதராபாத்லேருந்து பெங்களூருக்கு போயிட்டு பெங்களூர்லேருந்து சென்னை வந்திருக்கு. ஸோ ஹைதராபாதே போய் ஐக்கியாவை ஒரு வாட்டி பார்த்துணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் பிகாஸ் ஆஃப் நம்மளோட ஷிஃப்டிங்லாம் இருந்ததுல நம்ம கேரளாலேருந்து சென்னை ஷிஃப்ட் ஆகிற வேலை,
அதுக்கப்புறம் அந்த செட்டிலிங் ப்ராசஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஸோ என்னால் ஹைதராபாத் போக முடியல. எங்களோட ஃப்ரெண்ட் வந்து பெங்களூர்ல இருக்காங்க. ஸோ வீட்டு அட்ரஸ்க்கு நாங்கள் கொரியர் பண்ணிட்டோம். ஸோ அவங்க சென்னை வந்திருக்கும் போது எடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ஆர்டர் பண்ணி 2 monthsக்கு மேலே இருக்கும். இப்போதான் நம்ம கிட்ட வந்து இந்த பார்சலே வந்திருக்கு. எனக்கு வந்து என்னோட கிச்சன்ல ஃபுல்லா ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் அப்படியே அழகா அடுக்கி வைக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ என்ன இருக்குன்னு ஃபாஸ்ட் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதுதான் பேக்கிங் பண்ணி வந்த பாக்ஸ். ஸோ அந்த பார்சல் வந்து அவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. ஒரு பொருளும் கண்டிப்பாக உடையாது. தைரியமாக ஆர்டர் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ராடக்டை வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி ரேப் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலி பாக்ஸில் வந்து இந்த ரேப்பிங் பண்ண குப்பை தான் அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு சூப்பராக ரேப் பண்ணி பக்காவாக வந்திருக்கு. இதில் வந்து நான் ஐக்கியாவில் நம்மளோட புது கிச்சனுக்கு வாங்கின ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த குப்பை ஃப்ரீ அண்ட் இந்த பாக்ஸில் இருக்கிற குப்பையும் ஃப்ரீ. ஆனால் இதெல்லாம் இல்லைன்னா நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக சேஃபாக வராது. அவ்வளோ சேஃபாக வந்திருக்கு. எதுவுமே பிரேக் ஆகலை. இதில் எல்லாமே கிளாஸ் ஐட்டம்ஸ் தான். ரொம்ப சேஃபாக வந்திருக்கு. நான் வந்து சில கிச்சன் ப்ராடக்ட்ஸ்லாம் அமேசான்லேயும் வாங்கியிருக்கேன் ஐக்கியாவோடது. ஸோ நல்லாவே ரேட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஐக்கியாவில் வந்து டேரெக்டாக நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் எனக்கு டெலிவரி சார்ஜ் வந்து 500 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ டெலிவரி சார்ஜ் வந்து எப்படி இருக்கும்னா கிலோஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆர்டர் பண்ணுறோமோ அது எவ்வளோ கிலோவோ அதுக்கு தகுந்தாப்பில் டெலிவரி சார்ஜஸ் இருந்தது. எனக்கு வந்து ஐக்கியா எவ்வளோ பிடிக்கும்னா நம்ம ட்ரீம் டெஸ்டினேஷன் பிளேஸ் எல்லாம் வச்சுருப்போம்ல. ஸோ அதில் கண்டிப்பாக ஐக்கியாவும் ஒன்று அந்தளவுக்கு ஐக்கியா பிடிக்கும். ஆனால் ஐக்கியா ஏன் தான் தமிழ்நாடு சென்னைக்கு வர மாட்டேங்குன்னு எனக்கு தெரியவே இல்லை. சென்னையில் மட்டும் ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களால் க்ரௌடே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு நாங்கள் அவ்வளோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சென்னையில் சீக்கிரமாக ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இதெல்லாம் தான் என்னோட நியூ கிச்சன் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் பத்தாவா வாங்கியாச்சு. இதெல்லாம் செட் பண்ணணும் இனிமேல் தான் நம்மளோட நியூ கிச்சனில். ஸோ இது எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு கிச்சன் டூர் போடுறேன். சீக்கிரமாக நிறையா பேர் கேட்டுட்டு இருக்கீங்க கிச்சன் டூர் போட சொல்லி. ஸோ இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு ஓப்பன்லாம் பண்ணியாச்சு. என்னோட பிடிச்ச ஐக்கியா ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட காட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கிச்சன் டூர் வந்துட்டே இருக்கும். ஸ்டே அப்டேட்டட். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சீக்கிரமாக இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். until then take care. Bye bye.